ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே தெரியுமா இன்னைக்கு போகிறோம்? மணல் மாதா கோயில். அது எங்கே இருக்குது தெரியுமா? ஒவ்வொரியிலே இருக்குது. அங்கே போகிறதுக்காக கிளம்பினோமா. வழியில் வந்து பண்ணக்குடியில் நல்ல அக்கானி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சரியா, நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால் அங்கேருந்து வாங்கி குடிங்க, சூப்பராக இருக்கும். அங்கேருந்து நிறைய அக்கானி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே சர்ச்சுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு மண்ணுக்கடியில் ஒரு கோயில் இருக்குது. அது வந்து மண்ணுக்குள்ளே இருந்து நம்ம முன்னாடி கொஞ்சம் நிறைய வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதா, அதாவது புதஞ்சிருந்த கோயிலை கண்டுபிடிச்சதா ஒரு வரலாறு. சரியா, அதுக்கு மேலே வந்து ஒரு குருசி, அதாவது ஒரு சிலுவை இருந்தது. அந்த சிலுவையை பார்த்து அந்த கோயிலை வந்து தோண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, அந்த சிலுவை வந்து மேலே வச்சிருக்காங்க. அதை பார்க்கறதுக்குமே வழியில் ஒரு படி போட்டு ஒரு வழி விட்டுருக்காங்க. அங்கே மேலே அந்த சிலுவை இருக்குது, அதையும் பார்க்கலாம். சரியா, இப்போ நாங்கள் அதை தான் பார்க்க போயிட்டே இருக்கிறோம். இந்த பாக்ஸு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதான் அந்த சிலுவை. அது அப்படி நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சிருக்கிறாங்க. இவங்க தான் எனக்கு அப்பம்மா. சரியா, ஹாய் சொல்லுங்க அப்பம்மா. பை இல்லை, ஹாய். அப்பம்மா என்ன உங்களுக்கு தெரியுமா? அப்பாங்க அம்மா. சரி, ஓகே. ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? ஏதாவது உங்களுக்கு சொல்ல? சரி. சொல்லு, இதையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரியா, டேய் விரட்டி பிடிச்சிட்டியா? அழுக்கு ஆடு. எனக்கு நீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க. எப்படியும் பிடிச்சிட்டா இல்ல மோனே? இங்க ஒரு ஆலமரம் நிக்குதா, அதுக்கு பக்கத்துல நிறைய பழம் நிக்குது. சரியா, கசக்க தானே செய்து இல்ல, அதுக்கு சுகமா இருந்துருக்கு. எல்லாம் தூக்கின உடனே கையா எல்லாம் கழுவன அது எலும்ப கூட இல்ல. டேய் ஒன்ன பிடிச்சிட்டு டேய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் எனக்கு அம்மா. சரியா, அம்மா ஹாய் சொல்லுங்கம்மா. அம்மா ஹாய். நீ அம்மா ஹாய் சொல்லுங்க. ஹாய். அப்பமேட்ட ஹாய் சொல்ல சொன்னா அவங்க பாய் சொல்லியாங்க. ஹாய் ஹாய். பார்த்தீங்களா எனக்கு அம்மா. பக்கத்தில் சூப்பராட்டு நிறைய வேப்ப மரம், இது என்ன ஆலமரம் எல்லாம் நிறைய நிற்குது. பார்த்துடுங்க, என்ன அழகு தெரியுமா? வேளாங்கண்ணி சர்ச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா வழியில் ஒரு மரம் கூட நிற்காது, ஃபுல்லாக வெயில். அதனால அந்த வெயிலுக்கு பயந்தே அங்கே போகிறதுக்கு ஒரு பயம். சரியா, ஆனால் இங்கே அங்கங்கே நிறைய மரம் நிற்கும். வேப்ப மரம், ஆலமரம், அப்புறம் எனக்கு பேர் தெரியாத நிறைய மரம் எல்லாம் நிற்கும். சரியா, நீங்களும் இந்த இடத்துக்கெல்லாம் வாங்க, சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு. சரியா, இது வந்து கிறிஸ்டியன்ஸ் தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. நமக்கு சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாம் இடம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி கூட வரலாம். சரியா, நல்லா இருக்குது. ஒரு ஈவினிங் டைமில் வாங்க. இங்கே அவ்வளோ வெயில் தெரியலை. சரியா, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மரம் 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 மரம். ஏன்னா நல்லா பிடிக்க மரம் எல்லாம் இருக்க இடம், அதனால் மரம்னு சொல்லியேன். சரியா, டேய் அந்த பழம் என்னாச்சு? அது எப்படி மரத்துலேருந்து மண் வந்து விழுந்து? பாத்தியா? ஐயோ, சரி, இந்த பழத்தை பறிக்கிறதுக்கு தானே நீ மரத்தை இழுத்தா? இல்லை, இன்னும் மண் விழுந்துடாம. அந்த பழம் சாப்பிடக்கூடாது மோனே. உனக்கு தெரியுமா? விழுந்துடாத. ட்ரை பண்ணோன்னா பாட்டியம்மா பறிச்சு கொடுக்குறாங்க. வரலையா பாப்பம்மா? ஒரு பழத்தை பறிச்சு எடுங்க பாப்பம்மா, முறிக்காதீங்க. பற்றில நிறைய இடம் இருக்குது. சரியா, பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் நல்லா ஓடி விளையாட வைக்கலாம். நம்ம ஊரில் எல்லாம் விளையாடக்கு நிறைய இடம் இருக்குது. சரியா, இந்த தூரோடியெல்லாம் போய் இருந்தோன்னு வச்சுடுங்க, ஒரு இடமும் விளையாடவே முடியாது. வீட்டிலே தான் பிள்ளைங்க அடைஞ்சு இருப்பாங்க. சரியா, அதனால எனக்கு பசங்க எல்லாம் வெளியில் எங்கேயாவது வந்துட்டாங்கன்னு வச்சுடுங்க, ஏதோ காணாததை கண்டது போல், அவ்வளோதான். ஒரே ஓட்டமாக தான் இருக்கான். இப்போ போய் ஒரு கொல்லா மரத்து மூட்டில் போய் நிற்கிறாங்க, ஏதாவது அங்கேருந்து பறிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு.
என்னம்மா மொத்த ஃபேமிலியும் கொல்லாங்கொட்டை பறிக்க வந்துருக்கிறிய? ஆமாயா? இல்லையா? சரி, இதில் வந்து பூ தான் நிற்குது சரியா, கொல்லாம்பழம் ஒன்றும் இல்லை. இங்கே என்ன தெரியுமா, யாரோ அடுப்பு மூட்டி சமைச்சிருக்காங்க. அதை கூட என் பசங்க விட்டு வைக்கல. அது அப்படியே இருக்கட்டும், நீ எடுக்காத டேய், கொட்டாத. உப்பு வெங்காயம் எல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. சரி, ஓகே. ரெடி, தொங்கு ஊஞ்சல் மாதிரி ஆடுங்க. ஏய் சூப்பர் டே. இன்னும் இருக்கு. சாப்பாடெல்லாம் வீட்டிலேருந்து நாங்கள் செய்து கொண்டு வந்தோமா, அதனால் ரவுண்டு கட்டி உட்காந்தாச்சு. போதும். ஆமாம், கிட்ட வச்சு ஊற்றுங்க, துணியில் களைஞ்சிடாம. உனக்கு பிடிக்கும்னு தான் நான் ரசம் வச்சு கொண்டு வந்தது. என்னதெல்லாம் தெரியுமா, சோறு, அப்புறமா மீன் குழம்பு, அவியல், துவையல், ரசம். சரியா? சரி, ஓகே. சரி, ஓகே. இங்க பாரு, மெதுவா ஓட்டு. ஐஸ்கிரீம், எங்கே போனாலும் ஐஸ்கிரீமை மிஸ் பண்ண கூடாது சரியா? ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சாச்சு. பாருங்க, அந்த மூடியை கூட விடையில எங்கள் அம்மா. மெதுவா. இங்கே வந்து கோயிலை சுற்றி சாப்பிட்றதுக்கு, விளையாடுறதுக்கு, எல்லாத்துக்குமே சூப்பராக நிறைய இடம் இருக்குது சரியா? மெதுவா சாப்பிடுடா, மெதுவா சாப்பிடு. நீ உட்காரு டர்வின். எப்படி நல்லா இருக்கு அக்சல்? இது பனை நரில் செய்த நிறைய பொருட்கள் இருந்து, இது பார்த்தீங்கன்னா சொலவு சரியா? நான் வாங்கலை, ஏன்னு தெரியுமா, இதை வந்து பிடைக்கிறதுக்கு கொளிக்கிறதுக்கு எதுவுமே எனக்கு தெரியாது சரியா, அதனால் வாங்கலை. நாரில் செய்த அழகான கூடை சரியா? இது வந்து பூ கூட அழகாக அந்த பனை ஓலையில் செய்திருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, பனை ஓலையில் செய்யப்பட்ட பூ. வரேன். இது வந்து தொப்பி, அழகான கூடை, விசிறி எல்லாமே இருக்குது சரியா? மணல் மாதா கோயிலுக்கு வந்து இதெல்லாம் வாங்குங்க சரி? அழகான பெட்டி, சூப்பர் பெட்டி. அப்புறம் நாங்கள் மணல் மாதா கோயில் பார்த்துட்டு கப்பல் மாதா கோயில் அது பக்கத்துலேயே இருக்குது, பார்க்க போனோம். பார்த்திங்கன்னா அந்த கோயிலே வந்து கப்பல் மாதிரியே இருக்குது, மேலே பிளைன் ஷேப்பில் இருக்குது சரியா? இதுக்கு பக்கத்தில் மீனவ மக்கள் வாழக்கூடிய இடம், பக்கத்தில் கடல் இருக்குது, போட்டெல்லாம் விட்டுருந்தாங்க. பக்கத்துலேயே மீனெல்லாம் ஏலம் போடுற இடம் எல்லாம் இருக்குது சரியா? காற்றை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக காற்று வந்து எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோன்னே தெரியலை. மறந்து போய் உட்காந்துருந்தோம். ஏசியே தேவையில்லை, கொஞ்சம் கூட ஹீட் வந்து தெரியவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்து. கோயில் உள் பக்கத்தில் இதான் இப்படி தான் இருந்துச்சு மாதா சுரூபம். அப்புறம் இதில் நிறைய பில்லர் கொடுத்துருக்காங்க. நான் என்னென்னப்போ 12 பில்லர் ஏதோ இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு பில்லர்லேயுமே 2 நாட்டோட அந்த ஃப்ளாகு சிம்பிள் அப்புறமா நேமும் கொடுத்துருந்தாங்க. அது எதுக்குன்னு தெரியல சரியா? நல்ல பணங்கிழங்கு சரி, வாங்கிட்டு போயிடும் வாங்க. அது எப்படிம்மா நல்ல பனங்கிழங்கு அப்படின்னு தெரியும்? அம்மா எங்கெல்லாம் பனங்கிழங்கு பார்த்துறாங்களோ அங்கெல்லாம் பனங்கிழங்கு வாங்குறாங்க சரியா? நல்ல ருசியாக இருக்குது. பாப்பாம்மா கிழங்கு வேண்டாமா? பல்லு இருக்கா?
இருக்குதா? நான் வேண்டான்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். சாப்பிடுங்க பாப்போம். பல்லு இருக்கான்னு பார்க்கட்டு. பல்லுலன்னு சொல்லுவீங்க, பொய்யா பாப்பம்மா? பொய்யா? சும்மா பாருடா. சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்படி ட்ரிப்பு நல்லா இருக்கா? ஜாலியாக இருந்தீங்களா? ஆ, இனி எங்கள் அப்பம்மையும் நான் சென்னை போகிற நேரம் கூட்டிகிட்டு போகிறேன் கையோட. எப்படி பாப்பம்மா, வர்றீங்களா? நல்ல உஷார். என்ன தெரியுமா, வாரேன்னு சொல்லி வருவாங்க, ஒரு 2 நாள் கழிஞ்சோன்னா போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி தானேம்மா? இல்லையோ? சொல்ல மாட்டீங்களாம்மா? அப்படிதான் எல்லா தடையும் சொல்லிட்டு வருவீங்க. நிக்கட்டு. இந்த கடல் பார்க்கவே சூப்பராக இருக்குது. குளம் மாதிரி இளம்பிட்டே இருக்குது. சரியா, நான் யாரையுமே என் பசங்களை நினைக்க விடலை கால் நினைக்கிறதுக்கெல்லாம். எனக்கு பனங்கிழங்குனா நல்லா பிடிக்கும். அதுக்கு நடுவில் ஒரு குருந்து மாதிரி இருக்குல்ல, அது சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சரியா, நாங்கள் கிளம்பிட்டே இருக்கோம்.